ஆகவே தலைவர் அது எக்ஸ் ஆர் ஒய் திருமாவளவன் என்றல்ல, சிந்திப்பதற்கு, திட்டமிடுவதற்கு, கட்சி பிரச்சனைகள் குறித்து ஆய்வதற்கு, பொறுப்பாளர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கட்டாயம் நேரம் வேண்டும், தனிமை வேண்டும், ஓய்வு வேண்டும். ஆனால் நீண்ட காலமாக இந்த தனிமைக்காக, ஓய்வுக்காக நான் போராடிக்கொண்டே இருக்கிறேன். அலை எப்போது ஓய்வது, கடலில் எப்போது குளிப்பது என்று சொல்வார்கள். அலை ஓயப் போவதில்லை, அலை ஓய்ந்த பிறகுதான் குளிக்க வேண்டும் என்றால் நீ குளிக்கப் போவதும் இல்லை என்று பழமொழி சொல்வார்கள். ஆக இந்த பிரச்சனைகள் அல்லது பொறுப்பாளர்கள் தேடி வந்து தருகிற நெருக்கடிகள் இது எப்போது ஓயும் என்று நான் எதிர்பார்த்திருந்தாலும் அது ஓய்வதாக தெரியவில்லை என்பதனால் வேறு வழி இல்லாமல் நான் ஈடு கொடுத்து நிற்கிறேன். உங்களோடு வருகிற அத்தனை பேரையும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு தெரிந்து இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே கூட கட்சி தலைவராக இருப்பவர்கள் பார்வையாளர்களை நாள்தோறும் சந்திப்பதில்லை. அப்படி சந்தித்தாலும் மணிக்கணக்கில் சந்திப்பதில்லை. எந்த நேரமும் ஒரு 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேர் என்று சூழ்ந்து கொண்டே இருப்பதனால் வேறு வேலைகளில் கவனம் செலுத்த முடிவதில்லை. ஏன் இன்னும் பொறுப்பு போடாமல் இருக்கிறார்? நிறைய தோழர்கள் வந்து இப்ப கூட அண்ணன் வேலுச்சாமி வந்து உடனே இந்த பொறுப்பு போட்டாதான் எங்களால் மாநாட்டு வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பட்டியலை காட்டினார். அவரை நம்பி உடனே நான் அறிவிச்சிட்டேன்னு சொன்னா அவர் மீது நம்பிக்கை இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பட்டியலை ஏற்காமல் ஒரு குழு வந்து எனக்கு கொடுக்கிற நெருக்கடி இருக்கிறது, அது பெரிய நெருக்கடி. 12 மணிக்கு 1 மணிக்கு ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் தோழர்கள் திரண்டு வந்து விடுகிறார்கள். திருமாவளவன் தலைமையிலான இயக்கத்தில் யாருமே இல்லை என்று சில அற்பர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களின் ஆசை. 24 மணி நேரம் கேமராவை வைத்துக் கொண்டு திருமாவளவனை மட்டும் அவர்கள் படம் பிடித்தால் படம் பிடிக்கிறவனே மயக்கம் போட்டு வீழ்ந்து விடுவான். எப்படியா ஒரு மனுஷன் எந்த நேரமும் இந்த மனுஷன் வெக்கையிலே கிடக்கிறான், மூச்சு விடாம, அவர்கள் விட்ட மூச்சையில் சுவாசித்துக் கொண்டிருக்கிறானே, இவன் எப்போதுதான் படுப்பான், எப்போதுதான் தூங்குவான் என்று அந்த கேமராக்காரனுக்கே மயக்கம் வந்துவிடும். இன்றைக்கும் கட்சியிலே எனக்கு பொறுப்பு வேண்டும் என்று சண்டை போட்டுக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை வருஷானாலும் நாங்க தான் இருப்பேன், எனக்கு பொறுப்பு வேணும், இந்த பொறுப்பை கொடுத்தாதான் நான் செயல்படுவேன் என்று பொறுப்புகளுக்காக தொடர்ந்து நாள்தோறும் வந்து என்னிடத்திலே மல்லு கட்டி கொண்டு நிற்பவர்கள் ஆயிரக்கணக்கானவர் ஒவ்வொரு நாளும். இது ஒரு டீம். அப்புறம் ஆளுங்கட்சி உறவு இருப்பதனால் அதை செய்து கொடுங்கள், இதை செய்து கொடுங்கள் என்று கேட்கிற ஒரு வகையரா, அது தனி. ஏதோ ஒரு வகையிலே இந்த ஆட்சியாளர்களோடு இவருக்கு நெருக்கம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது என்று கட்சி சார்பற்ற பொதுமக்கள் வந்து குவிவது ஒரு வகையரா. பொதுமக்கள் ஒருபுறம், கட்சி தோழர்கள் பொறுப்புகளுக்காக வந்து மல்லு கட்டுவது ஒருபுறம், சில பேர் எனக்கு அரசு சார்பில் இதையெல்லாம் சாதித்து தர வேண்டும் என்று கேட்கிற வகையராக்கள் ஒருபுறம் என்று ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20 மணி நேரம் பார்வையாளர்களை சந்திக்கிற ஒரு நெருக்கடி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு.
உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.